சர்ஜரி பண்ணிக்கணும், சரியா? அவங்களுக்கு கரெக்டா மருந்தெல்லாம் கொடுத்துருங்க. மேடம் இல்லங்க, மேடம் இங்க பாருங்க, சர்ஜரி பண்ணிக்கணும், நீங்க இறந்து போயிடுவீங்க. ஏப்போன்னு சொல்லுவாங்க. அம்மாடி உனக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூ தான், அது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. 3 வாரம் மருந்து சாப்பிட்டா, அப்புறம் தூக்கம் வராம இருக்கிறது, கை கால் முட்டி குடையிறது, இது எல்லாமே எதனாலனா கேன்சர் இருக்குங்கிற டென்ஷனால. அதுக்கு சில மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். டே அலெக்ஸ், இந்த காலத்துல எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? கையிலயோ காலையோ அரிப்பு வந்ததுன்னா உடனே கூகுள்ல பார்த்து எனக்கு ஸ்கின் கேன்சர் வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. நாங்க எதுக்கு இருக்கிற வேலை? சாரி, ஒரு எதுக்கு நாங்க டாக்டருக்கு படிச்சுட்டு வரணும்? இவங்களை கூட்டிட்டு போ. மேடம், ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சாந்தி மேடமோட ஒரே பொண்ணு pancreatic cancer வந்து தான் இறந்து போனாங்க. Please understand, the doctor has reported back on duty after 1 month, post-recovery. Any cases between 25 and 30 years of age, especially ladies, the doctor would ask them to go for a scan. Pancreatic cancer-ஓட செகண்ட் ஸ்டேஜ் இது. Only after 3 days, the management came to know that the doctor's mental health is abnormal. Unfortunately, அவங்க கிட்ட போன முதல் கேஸ் நீங்க தான் மேடம். நான் அந்த செக் எழுதி கொடுத்தப்போ அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது பாத்தியா? அதை விட பெரிய சேவிங்ஸ் என்ன இருக்க போகுது? என்னோட சேவிங்ஸ், என்னோட மணி, இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க கான்டாக்ட் பண்ணிருந்தோம் மேடம். போன்ல நீங்க திருப்பி தாங்க நான் சொல்லவே இல்லையே. என்னோட சேவிங்ஸ், என்னோட டைம், என்னோட ஹெல்த், என்னோட காசு. I will show you. இந்த ஹாஸ்பிடல்ல சும்மா விட மாட்டேன். எல்லாரையும் நான் கோத்துறேன். எல்லாரையும் நான் கோத்துறேன். ஏன்? ஓகே. இந்த ஹாஸ்பிடல்ல முடியல. அட இப்ப நம்ம போறோம். அப்புறம் முடியல. இது என்னடா சோதனை கர்த்தரே? அதான் வாழ்க்கையே திரும்ப கிடைச்சிருச்சுல. அம்மாடி, அயர்லாந்துல இருந்து சூசி ஆண்டி இப்பதான் கூப்பிட்டாங்க. பிலிப் இன்னும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கான். பேசி முடிச்சிட்டுமா? நான் கல்யாணம் படிக்கிறேன் இப்ப யார்கிட்டயாவது சொன்னேனா? உன் சூசன் ஆண்டி பிலிப்பும் கோபும் தயவு செஞ்சு போன் வச்சிரு. எனக்கு வேற வேலை இருக்கு.